ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதோடைய பேஸையும், ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணா அதுக்குள்ள இருக்க அந்த பரப்பளவு நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனால தான் வந்து ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து P இன்டு Hஆ குடுத்துருக்காங்க. இந்த மாரி பாக்ஸியா இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஒரு சைடையும், இன்னொரு சைடையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனா, இந்த மாரி ட்ரையாங்கிளுக்கு வந்து பாக்ஸா கிடையாது அது. ஓகேங்களா? ஏன்னா இதோடைய சைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாரி கிராஸா, கோணலா இருக்கு இல்லையா? ஸோ, அதனால இதோடைய உள்ள இருக்க பரப்பளவு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம எந்த இடத்துலருந்து பார்க்குறோன்றத பொறுத்து. இது மாரி இருக்கிற ஒரு ஷேப்புக்கு வந்து பேஸ் அண்ட் ஹைட்ட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு அதோட பரப்பளவு கிடைக்காது. அப்போ இதோடைய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ சயின்டிஸ்ட்லாம் வந்து இந்த ட்ரையாங்கிள நல்லா கவனிக்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளே வந்து ஒரு ரெக்டாங்கிள்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு கவனிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு, அதில குறுக்குல நீங்க வெட்டினீங்கன்னா, கிடைக்கிற பார்ட் வந்து என்னவா இருக்கும்? ஒரு ட்ரையாங்கிளா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ன்றது ஒரு ரெக்டாங்கிள்ல பாதியா தான் இருக்க முடியும். அப்படின்றப்போ, அவங்க அந்த ஃபார்முலாவ ரெக்டாங்கிள்ல இருந்து எடுத்தாங்க. எப்படின்னா, ஃபுல் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? B இன்டு Hஆ? அப்போ அதில இருக்க பாதியா இருக்க ட்ரையாங்கிளோட ஃபார்முலா B இன்டு H டிவைடட் பை 2. இப்போ அடுத்து சர்க்கிளுக்கு போவோம். இப்போ சர்க்கிள் எடுத்தோம்னா, இதுக்கு பேஸும் கிடையாது, ஹைட்டும் கிடையாது. இதுல வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவும், ரேடியஸ் அப்படின்ற வேல்யூ மட்டும் தான் இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அகைன் அந்த பழைய சேம் மெத்தட் தான். இந்த சர்க்கிள வந்து அவங்க ஒரு ரெக்டாங்கிளா மாத்துனாங்க. ஒரு ட்ரையாங்கிள ரெக்டாங்கிளா மாத்துறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஆனா ஒரு சர்க்கிள எப்படி ரெக்டாங்கிளா மாத்துறது? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள வந்து பீட்சால வெட்டுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி துண்டு துண்டு துண்டா வெட்டிடணும். இப்போ இந்த மாரி சர்க்கிள துண்டு துண்டா வெட்டிட்டு, அத நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா ரெக்டாங்கிளா மாத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இத வந்து ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு, இது நான் வந்து வேற மாரி கொஞ்சம் லைட்டா கிரிஸ் கிராஸா அடுக்குறேன். நீங்க இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான ஒரு ரெக்டாங்கிள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஃபார்முலாவும் B இன்டு H தான். ஸோ நம்மளுக்கு அப்ப இதோட ஏரியா கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளோட B என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை ஆர்ன்னு இருக்கு. H என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிளா இருந்தப்போ அதோட ரேடியஸ் என்னவா இருந்துச்சோ அதான் வந்து இதோட H. ஓகேங்களா? ஸோ பை ஆர் இன்டு ஆர் பண்ணா நம்மளுக்கு வந்து அதோடைய ஏரியா கிடைச்சிரும். ஸோ அதனால தான் வந்து ஒரு சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா ஆர் 2 ஆர் இருக்குல்ல. இந்த ஆரும் மல்டிப்ளை பண்ணா ஆர் ஸ்கொயரா ஆயிடும். ஸோ பை இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இத வச்சு தான் வந்து பை ஆர் ஸ்கொயர்ன்னு டிட்டர்மைன் பண்ணாங்க. பட் இது வந்து ரேடியஸ். அதாவது சர்க்கிளோட ரேடியஸ்னால இந்த இடம் ஆர்ன்னு வந்துருச்சு. பட் இது ஏன் பை ஆர்? ஒரு சர்க்கிள் எடுத்தோம்னா, அதோட சுற்றளவு வந்து 2 பை ஆர்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனா இந்த சுற்றளவுல ஒரு பாதி தான் நம்மளுக்கு வந்து அந்த ரெக்டாங்கிளோடைய ஒரு சைடா வந்து நிக்க போகுது. ஓகேங்களா? அதனால வந்து 2 பை ஆர்ன்றது ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ். அதுல பாதி, அதாவது பை ஆர்ன்றது தான் நம்மளுக்கு அந்த ஒரு சைடோட சைஸ். அதனால தான் இங்க பை ஆர்ன்னு வந்திருக்கு. பட் ஏன் வந்து ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா வந்து 2 பை ஆரா இருக்கு அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து இன்னொரு வீடியோல பண்றேன். ஏன்னா வந்து அந்த வீடியோல பையினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ பேசிக்கா சயின்டிஸ்ட்லாம் வந்து எதனா ஒரு ஈஸியான பொருள வச்சு தான், அத விட கஷ்டமா இருக்கிற ஷேப்ஸுக்கான ஃபார்முலாஸ அரைவ் பண்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஓவர் சிம்ப்ளிஃபை பண்ணி, அங்கருந்து நம்ம அந்த காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்மளுக்கு லைஃப்ல இருக்க எல்லா விஷயமும் சிம்பிளா தெரியுங்க. அண்ட் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம ஃபாலோவும் பண்ணுங்க. தேங்க் யூ.